வீண் வதந்தி என்ற சிறுகதை. அக்கா, உங்க மருமகள் தினமும் யாரோடையோ போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறாளே என்று பக்கத்து வீட்டு பெண் சொன்னவுடன் மீனாட்சியின் மனதில் சந்தேகம் விதையாய் விழுந்தது. அந்த நாள் முதல் மருமகள் காவ்யாவை அவள் வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாள். எதுக்கு இவ்வளவு நேரம் போன் பேசுற, யாரோட பேசுற என்று தினமும் கேள்விகள் கேட்டாள். காவ்யா அமைதியாகத்தான் இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் மீனாட்சியின் மகன் அருண் வீட்டுக்கு வந்து, அம்மா, காவ்யா தினமும் டாக்டரிடம் பேசினது உங்களுக்காகத்தான் என்று சொன்னான். உங்களுக்கு இதய சிகிச்சை செய்ய பண உதவி கிடைக்க அவள் எல்லோரிடமும் ஓடி உதவி கேட்டாள் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் மீனாட்சி அதிர்ந்து நின்றாள். சந்தேகப்பட்ட மருமகள் தனக்காக உயிரோடு போராடி கொண்டிருந்தாள். அடுத்த நொடி காவ்யாவின் கையை பிடித்து அழுதபடி, மன்னிச்சிடு மகளே, வதந்தி கேட்டேன், உண்மையை கேட்கவே இல்லை என்றாள். வதந்தி ஒரு குடும்பத்தை உடைக்கும், ஆனால் உண்மை ஒரு குடும்பத்தை மீண்டும் சேர்க்கும். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே?